ஒரு சின்ன சின்ன கிராமத்துலாம் வந்து சின்ன வீடே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஓட்டு வீட்டுல கஷ்டப்பட்டு அந்த மழை ஒழுவுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேரடியா போய் பார்த்து என்ன ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, காசு வருது, ஆனா அந்த வந்த காசை வந்து அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவரோ அவங்களே வந்து பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. சோ போயிட்டு பார்த்துட்டு அங்கெல்லாம் கட்டி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரடியா அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு வரணும். அதாவது வீடு இருப்பிடம்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி நான் அதுக்கான ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாம் உங்களுக்கு. உங்க சைடுல ஊழல ஒழிப்பேன். ஓகே, அடுத்தது நீங்க வேற யாராவது மாணவர்கள் உங்க சைடுல எங்க சைடுல ஒரு நாள் முதல்வர் ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் தமிழ்நாட்டுடைய சிஎம் இருக்கை அந்த அதிகாரம் கிடைத்தால் என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க? இதெல்லாம் மாத்தணும் சார், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா இதான் சார் முதல்ல மாத்துவேன். பெண்களுக்கான சேஃப்டி ரீசன்ஸ் இருக்கு அண்ட் இருப்பிடம் சொல்லியிருக்காங்க, இங்க இருக்கிறவங்க ஊழல் ஒழிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறாரு. தமிழ்நாட்டுல இப்போ ட்ரக்ஸ் நிறைய யூஸ் ஆகுது. சூப்பர் சூப்பர். ட்ரக்ஸ் நம்ம வந்து ஒழிக்கலாம். இப்போ வந்து அது ஒரு செயலால நம்ம மாத்த முடியும். முதல்வர் ஆனா அது பண்ணலாம். வேற என்ன விஷயங்கள் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருக்கு? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகுது. அதை வந்து நம்ம ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பணும். அதுவும் பண்ணலாம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். ஆக்சுவலா ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமா இருக்கிற விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணி அதை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ஏற்பாடு செய்வேன்னு சொல்லியிருக்காரு. சோ உங்க சைட்ல நெக்ஸ்ட். அதாவது ராஜேஷ், இங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லாருமே நானும் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வருங்கால முதல்வர் ஆகணும்ன்ற கனவு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு எல்லாரையும் முதல்வர் ஆக்கிடுவோம். எஸ். ஸோ ட்ரக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து அதனால டீனேஜர்ஸ்லாம் ரொம்ப லைஃப் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. அது ஒரு ஃபியூச்சருக்கே வந்துட்டு அது ஒரு மாதிரி டிஃபெக்ட் ஆகுது. அதாவது ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமா மாத்துறதுக்கான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.